நீங்கள் இந்த மாதிரி மீல் மேக்கர் போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும். நல்ல ஒரு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சும்மா அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப நல்ல டேஸ்ட், அருமையாக இருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட மசாலா 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் முற்றிலுமே இலவசம். அதர் ஸ்டேட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் உங்கள் கொரியர் சார்ஜ் வாங்குறீங்கன்னா அதில் ஆஃப் அமௌண்ட் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணிக்கோ. நாங்கள் வேணுன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தேங்காய் போட்டிங்கன்னா போதும், அதாவது 2 சில்லு தேங்காய் போட்டிங்கன்னா போதும். ஒரு 7 to 8 சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்குங்க. சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்குங்க. பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு, மல்லி இலையும் சேர்த்துருங்க. 3/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்குவோம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மீல் மேக்கர் குருமா வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு பட்டை எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு எடுத்துக்கலாம், ஒரு 10 மிளகு. பாருங்கள், இப்போ நல்லா ஒரு இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சிவக்க வதங்கட்டும். பாருங்கள், இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துருவோம். பாருங்க, நல்லா பொரிஞ்சிருச்சு. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொரியணும். இதில் ஒரே ஒரு சின்ன தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன், இதையும் ஊற்றிடணும். இதில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்க்கலாம். இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லையா, வேக வச்சதை நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இல்லாமல், இதையும் இதில் சேர்த்துடலாம். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் ஒரு 50 கிராம் எடுத்து நான் வேக வச்சேன், வேக வச்சது தான் இதில் சேர்க்குறேன். பாருங்க, இப்போ வந்து என்ன பண்ணலாம், நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்கு இல்லையா, இந்த விழுதையும் பச்சையாக அரைச்சதுனால இது எல்லாமே ஒன்றா இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, 3/4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியும் இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணலாம், இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு குக்கர் மூடியை மூடிடலாம். பாருங்க, வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 3 விசில் மட்டும் வந்துட்டு 1 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துடலாம். மீல் மேக்கர் குருமா வந்து நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, நல்ல ஒரு மட்டன்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு குழம்பு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி சும்மா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.